ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆடி மாதம் முதல் நாளினுடைய சிறப்பு பதிவு. ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதம் முழுக்க அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு. ஆடி முதல் நாளில் இருந்து ஆரம்பித்து ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி பௌர்ணமி, ஆடிப்பூரம், ஆடி 18, ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விசேஷங்கள். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதமாகவே நம்முடைய முன்னோர்களாலே நமக்கு இவ்வளவு காலமும் வழிகாட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொன்னால் அதை மிகையாகாது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஆடி மாதம் முழுக்க நாம் அம்பாளை எப்படி நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து வழிபாடு பண்ணணும், நம்முடைய குலதெய்வத்தையும் இந்த ஆடி மாதம் முதல் நாளில் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதம் முதல் நாளில் அம்பாளையும் குலதெய்வத்தையும் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து வழிபாடு செய்கின்ற முறைகளை பற்றி நம்ம ஒவ்வொரு வருடமுமே பதிவுகள் கொடுத்துட்டு இருந்தாலும் கூட நம்முடைய சேனலை புதிதாக பார்க்கின்ற அன்பர்களுக்காக எளிமையான முறையில் அம்பாளையும் குலதெய்வத்தையும் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த வருடம் ஆடி மாதம் முதல் தேதி அப்படிங்கிறது ஜூலை மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது. புதன்கிழமை அப்படின்னாலே பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுலேயும் ஏகாதசி அன்னைக்கும் சேர்ந்தே வருது அப்படிங்கிறது தான் இந்த நாளினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லணும். ஜூலை மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு ஆடி மாதம் முதல் நாள் பிறக்கின்றது. இந்த முதல் நாளில் நாம் நம்முடைய குலதெய்வத்தையும் அம்பாளையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றது எப்படி நம்ம கலசத்தில் அவங்கள ஆவாகனம் பண்ணி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கணுன்னா, கலசம் வைக்கின்ற முறை அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கலசம் அப்படிங்கிறது முதல்ல எவர் சில்வர் அல்லது இரும்பு பாத்திரமாக இல்லாமல் பித்தளை அல்லது செம்பு பாத்திரமாக வச்சுக்கலாம். ஒரு சொம்பு அப்படிங்கிறத நம்ம கலசமாக தயார் பண்ணிக்கலாம். அந்த சொம்பில் சுத்தமான நீரை நிரப்பியும் கலசம் வைக்கலாம், இல்லை அரிசி நிரப்பியும் நம்ம கலசத்தை வைக்கலாம். சுத்தமான நீரை நிரப்புனீங்க அப்படின்னா அதில் வாசனாதி திரவியங்கள் எல்லாம் போட்டு ஒரு ரூபாய் நாணயம், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் போட்டு நல்ல மலர்கள் தூவி வேப்பிலையும் போட்டு மாவிலையும் வச்சு தேங்காய் வச்சு நம்ம கலசம் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சுத்தமான மலர்களையும் தூவி வேப்பிலையும் வச்சு நம்ம கலசத்தை நிறைவு பண்ணிக்கலாம். எப்படி ஆவாகனம் பண்ணுறது அப்படின்னா, முதல்ல நம்முடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கணும். இந்த குலதெய்வத்தையும் அடுத்ததாக அம்பாளையும். உங்களுடைய குலதெய்வமும் அம்பாளாக இருந்தது, பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா இன்னும் சிறப்பு. அந்த தெய்வத்தினுடைய பெயரையும் அம்பாளினுடைய பெயரையும் 108 தடவை உச்சரித்து நீங்கள் அந்த கலசத்தில் எழுந்தருளை பண்ணி, இந்த மாதம் முழுக்க எங்கள் வீட்டிலேயே இருந்து எங்களுக்கு அருள் புரிந்து ஆசி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மனதார நீங்கள் அவங்கள வேண்டிக்கிட்டு இந்த கலசத்தில் அவங்கள எழுந்தருளை பண்ணி நீங்கள் வழிபாடு மேற்கொள்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய வழக்கம். இது மிக மிக எளிமையான முறை. அந்த தண்ணீரை நீங்கள் தினமுமே மாற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. சரி, அந்த போட்டிருக்கிற மலர்கள் எல்லாம் வாடாமல் தான் இருக்குது அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கிறது நம்ம மாற்றிக்கலாம். வெள்ளி செவ்வாய் வந்தது அப்படின்னா நம்ம எப்பொழுதும் போல் மாற்றிக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. ஏன்னா ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு இந்த 3 நாட்களுமே மிக மிக சிறப்பு வாய்ந்த நாட்கள். அதனால் அந்த நாளில் மாற்றிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷம். உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் அம்பாளையுமே நீங்கள் மனசார இந்த ஆடி மாதம் முழுக்கவே அந்த கலசத்தில் எழுந்தருளை பண்ணி இந்த வீட்டிலேயே தங்கியிருந்து எங்களுடைய தொழில் வளம், குடும்ப வளம், குடும்பத்தில் எல்லோருக்கும் அன்பு, அறிவு, ஆரோக்கியம், மகிழ்ச்சி, செல்வம், கல்வி, வீரம் அனைத்தையுமே நீங்கள் எங்களுக்கு தந்து ஆசி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கோங்க. இதுதான் கலசத்தில் வச்சு ஆவாகனம் செய்கின்ற முறை. சரி, எந்த நேரத்தில் நாம் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அப்படின்னா, காலையில் அதிகாலை நேரத்தில் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் எப்பொழுதுமே நல்ல நேரம். நீங்கள் காலை நேரமே பார்க்க வேண்டாம். 6 மணிலேருந்து 7 மணி வரைக்குமே நல்ல நேரமாக தான் இருக்குது. அந்த நேரத்துலையும் நீங்கள் உங்களுடைய பூஜையை நீங்கள் மேற்கொள்ளலாம். அவ்வளோ நேரத்தில் முடியாது அப்படின்னா, இது புதன்கிழமைங்கிறதுனால 7:30 to 9 யமகண்டம் வந்துடுது. அதனால் 9 மணிக்கு மேலே 9:30லேருந்து ஒரு 11:30 மணி வரைக்குமே நீங்கள் இந்த பூஜையை மேற்கொள்ளலாம். 9:30 to 11:30 நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் மத்தியானமே மொத்தமாக படையல் வச்சு நாங்கள் வழிபாடு செஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டால், புதன்கிழமை அன்னைக்கு 12 to 1:30 ராகு காலமாக இருக்கிறதுனால 1:30 மணிக்கு மேலே நீங்கள் படையல் வச்சு செய்கிற வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம்.
அம்பாளுக்கு பிடிச்ச எப்பொழுதும் போல் நீங்கள் நெய்வேத்தியம் உங்களுடைய சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு, பாயசம் இந்த மாதிரி முழு படையலாகவும் வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. மாலை நேர வழிபாடு அப்படின்னா நீங்கள் மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே உங்களால் இயன்ற நெய்வேத்தியத்தையும் வச்சு மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே எப்பொழுதும் போல் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. குறிப்பாக நாம் இந்த ஆடி மாதத்தில் கலசத்தில் மட்டுமே வேப்பிலை கொத்து வைக்கிறது அப்படிங்கிறதோடு இல்லாமல் நாம் எப்பொழுதுமே இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே நம்முடைய வீட்டு வாசல்லையுமே வந்து வேப்பிலை கொத்து வச்சு வேப்பிலை தோரணமெல்லாம் கட்டி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. சரி, இந்த கலசத்தில் குலதெய்வத்தையும் நாம் ஆவாகனம் பண்ணி வழிபாடு செய்கிறோமே, எங்களுக்கெல்லாம் குலதெய்வமே தெரியாது அப்படிங்கிறவங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் காஞ்சி காமாட்சி அம்மனையும் உங்களுக்கு எந்த தெய்வம் விருப்பமோ அந்த தெய்வத்தை மனதார நீங்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு இந்த வழிபாடை செய்கிறது அப்படிங்கிறதுமே ரொம்ப நல்லது. உங்களுடைய குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கும் நாம் ஒரு பதிவு கொடுத்துருக்குறோம். அந்த பதிவை பார்த்தும் உங்களுடைய குலதெய்வத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சு மனதார நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதில் எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம். அந்த வழிபாட்டை மனசார மேற்கொண்டீங்க அப்படின்னா 48 நாட்களுக்குள்ள குலதெய்வம் உங்களுக்கு காண்பிக்கும். தன்னால் உங்களுக்கு வந்து கனவிலேயோ இல்லை ஒரு அசரீரி அப்படின்னா நாம் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது வந்து அதற்கு உண்டான குறிப்பு அப்படிங்கிறது எந்த ஒரு வகையிலாவது உங்களுக்கு காண்பிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் அதையுமே நீங்கள் வழிபாடு மேற்கொள்ளலாம். அதோட லிங்கையும் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.